ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே பனிப்போர் மூண்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி. அரசியல் கட்சியினர் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல் பொதுப்பணித்துறை சார்பில் அகற்றம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கடும் எதிர்ப்பு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி கையெழுத்து இயக்கம். சுமார் 1.25 லட்சம் மதிப்பிலான எழுதுகோளால் முதல் கையெழுத்திட்டார் முதலமைச்சர். பிரதமரை விமர்சித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இனிய விரிவான செய்திகள். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே பனிப்போர் துவங்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணம் இது என்று தெரிவித்துள்ளார். மேலும் காஷ்மீர் தாக்குதல், ராணுவ தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க கோரியதற்கு பிரதமர் மோடி மௌனம் காக்கிறார். ஆனால் தாக்குதல் தொடர்பாக காங்கிரஸ் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற காங்கிரஸ் கோரியுள்ளது போல் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை அரசு மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது தெரியவந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிபிஐ விசாரணை கோருவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில் தர வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானங்கள் பிடிக்கப்பட்டு உளவாய்க்காலில் தயாரிப்பு இடத்தையும் தமிழக காவல்துறையினர் கண்டறிந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக காவலர்கள் கலால்துறையினரின் நடவடிக்கை எடுத்த நிலையில் புதுச்சேரி கலால்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி ஆட்சியில் உள்ள ஊழல்களை வைத்து மகாபாரதமே எழுதலாம் என்று தெரிவித்த அவர், தேர்தல் நேரத்தில் மட்டுமே மாநில அந்தஸ்தை முதலமைச்சர் ரங்கசாமி கையில் எடுப்பார் என்றும், தற்போது மாநில அந்தஸ்து கோருவது முதலமைச்சரின் கபட நாடகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை மாற்ற கோரியுள்ளார். ஆனால் அதற்கு மாற்ற முடியாது என்று தெரிவித்துவிட்டனர். இருவருக்கும் இடையே தற்போது பனிப்போர் வெடித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர், ஆளுநரின் செயலர் ஆகியோரை டார்கெட் செய்து வருவதாக தெரிவித்த அவர், வரும் ஆகஸ்ட் மாதத்தில் புதுச்சேரி ஊழல்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடமே மனு அளிக்க உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நேர்மையான அதிகாரிகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு வேண்டியதை செய்யும் அதிகாரிகள் தான், அவருக்கு ஊழலிலே பங்கு கொடுக்கிற அதிகாரிகள் தான் ரங்கசாமிக்கு தேவை. இது ஒரு நிர்வாகத்தில் எடுபடாது. நாம் நினைக்கும் காரியம் வேறு, விதிமுறைகள் வேறு. விதிமுறைகளுக்கு உட்பட்டு திரு ரங்கசாமி அவர்கள் கோப்பை அனுப்பினால் எந்த அதிகாரியும் கையெழுத்து போடுவார், தலைமைச் செயலாளர் கையெழுத்து போடுவார், துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போடுவார். கோடை காலத்தையொட்டி புதுச்சேரியில் அரசியல் கட்சியினர் சார்பில் வைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல் அகற்றப்பட்டதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்தே கடும் வெப்பம் நிலவி வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக பகல் நேரங்களில் சாலைகளில் நடமாடுவதை பொதுமக்கள் தவிர்த்து வருகின்றனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாள்தோறும் 100 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகி வருகிறது. இந்நிலையில் வெயிலில் வாகனங்களில் செல்வோர் நிறுத்தங்களில் நிற்கும் போது கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். இதனால் அரசியல் கட்சியினர், சமூக சேவகர்கள் சிலர் சில ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை பந்தல்களை நகரப்பகுதியின் நிறுத்தங்களில் அமைத்தனர். இதை யார் அமைப்பது என
ஒரு கட்டத்தில் போட்டா போட்டி ஏற்பட்டது. இதனையடுத்து பசுமை பந்தல் அமைக்க அரசு தடை விதித்து பொதுப்பணித்துறை மூலம் நேரடியாக பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இதேபோல கோடை காலத்தில் அரசியல் கட்சியினர் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. நகரப் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் அதிக அளவில் பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் மோர் பந்தல் இந்த ஆண்டு அமைத்திருந்தனர். இந்நிலையில் மோர் பந்தல்களை திடீரென பொதுப்பணித்துறையினர் அகற்றினர். இதற்கு முத்தியால்பேட்டையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்களின் தாகத்தை தணிக்க செய்யப்படும் இந்த செயலை பொதுப்பணித்துறையினர் ஏன் தடுக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் மேலிட உத்தரவின் பேரிலே இந்த நடவடிக்கையை எடுத்து வருவதாகவும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என கோரும் கையெழுத்து இயக்கத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுதுகோலினால் கையொப்பமிட்டுள்ளார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று சட்டசபையில் 16 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசால் வழங்கப்படவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அரசு நிகழ்ச்சிகளிலும் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக புதுச்சேரி, காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி 1 லட்சம் கையெழுத்துக்களை பெற்று மத்திய அரசிடம் வழங்க முடிவு செய்துள்ளனர். இதற்கான கையெழுத்து இயக்கத்தை சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முதல் கையெழுத்து பெறுவதற்காக பொதுநல அமைப்பினருடன் சட்டசபையில் வந்து சந்தித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அரசு கோப்புகளில் கையெழுத்திடும் பச்சை மைப்பேனா மட்டுமே இருந்தது. இதனால் அங்கு இருந்தவர்களிடம் நீல நிற எழுதுகோல் தரும்படி கேட்டார். அருகில் இருந்தவர்கள் எழுதுகோலை கொடுத்தவுடன் அதை வாங்கிய முதலமைச்சர் வித்தியாசமாக இருந்ததை பார்த்து எந்த ஊர் பேனா இது என்று கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து பதிலளித்த அவர்கள் ஜெர்மன் நாட்டு எழுதுகோல் என்றும் இதன் விலை 1,33,600 ரூபாய் என்றும் தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்திற்கு சுமார் 1.25 லட்சம் மதிப்பிலான எழுதுகோலா என்று கூறி சிரித்தபடியே முதல் கையெழுத்தை இட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்க்காலத்தில் நாட்டுக்கு எதிராகவும் பிரதமரை குறை கூறிய மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள பணிப்போரால் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு எதிராக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். ஓட்டு வங்கிக்காக பாதியிலேயே போரை நிறுத்திவிட்டதாகவும் அதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், எனவே அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதுடன் காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் மட்டும் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். போதிய திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கற்றுக் கொடுக்க அதிக அளவிலான பயிற்சியை கல்வித்துறை வழங்க வேண்டும் என்றும், தோல்வியடைந்த மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி மீண்டும் அந்த மாணவர்கள் தேர்ச்சியடைய ஆசிரியர்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுல நீங்க அற்ப அரசியல் கோசம் அவர் அதை செய்யல இதை செய்யல உங்களுக்கு கேட்டு செய்வாங்களா? இவரை கேட்டு தீவிரவாதி யாருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தீவிரவாதி யாருன்னு நீங்க சொல்லுங்களா? யார் தீவிரவாதி? ஏன் விட்டுட்டீங்க? குறைந்தபட்ச தகுதி கூட காங்கிரஸ் கிடையாது. 2008ஆம் ஆண்டுல மத்தியில காங்கிரசினுடைய ஆட்சியில மகாராஷ்டிரத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாம்பேல அந்த என்ன ஹோட்டல் அது தாஜ் ஹோட்டல்ல பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் 258 பேரை சுட்டு தள்ளினானுங்க. சம்பவ இடத்திலேயே 258 பேர் கொலை செய்யப்பட்டனர். புதுச்சேரி கரியமாணிக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட தமிழகத்தை சேர்ந்த 3 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன், துணை ஆய்வாளர் வீரபுத்திரன் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினர் கரியமாணிக்கம் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கரியமாணிக்கம் வேளாண் களம் அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து கொண்டிருந்த மூவரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். அதில் அவர்கள் திருச்சி காட்டூர் மகுடபதி மகன் கார்த்திக் ராஜா, கரூர் காந்தி கிராமம் ராமலு மகன் சோமேஸ்வரன், கரூர் கிருஷ்ணநாயகபுரம் செல்வம் மகன் சுப்பிரமணி என்பதும், விசாரணையில் இவர்கள் பிற மாநிலத்தின் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விளம்பரப்படுத்தி 3 இலக்க கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் 3 பேரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து லாட்டரி சீட்டு, 12,700 ரூபாய் பணம், இருசக்கர வாகனங்கள் 2, 4 மொபைல் போன்கள், ரசீது புத்தகம், சிக்கிம் மாநில லாட்டரி சீட்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டையில் உள்ள அருள்மிகு சோலைவாழியம்மன் ஆலயத்தில் 91ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியையொட்டி நடைபெற்ற விளையாட்டு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் ஆலயத்தில் 91ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியையொட்டி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் 7 நாட்களாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கணபதி, முருகன், பச்சை வாழியம்மன் ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு பால்குட ஊர்வலம், காவடி, திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சிகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ சக்தி சோலை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தாய் வீட்டு சீர், ஊஞ்சல் உற்சவம், மஞ்சள் நீர் உற்சவம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் அருள்மிகு ஸ்ரீ சக்தி சோலைவாழியம்மன் ஆலய 91ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருத்தேர் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு விழாவான விடையேற்றி உற்சவத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உள்ளிட்ட தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் சௌரிராஜன், பூபதி, சந்துரு, தயாளன், வட்டார காங்கிரஸ் கட்சித் தலைவர் கிருஷ்ணராஜ், எழில் உட்பட ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு சிபிஎஸ்இ தேர்வு எழுதிய மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வித்துறை இயக்குநரிடம் நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநரிடம் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி நிர்வாகிகள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி அரசின் உத்தரவின்படி கடந்த 2024-2025 கல்வியாண்டில் நடுவண் அரசு பாடத்திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்டம் புதுச்சேரியில் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு தேர்வுகள் நடைபெற்றது. இந்நிலையில் தேர்வு முடிவுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்ததற்கு காரணம் வினாத்தாள் கடினமாக இருந்ததுதான் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்து வந்த மாணவர்களுக்கு திடீரென பாடத்திட்டம் மாற்றப்பட்டதால் அதை எதிர்கொள்வதற்கு மாணவர்களுக்கு பெரும் சிக்கலாக இருந்தது. பாடப்புத்தகம் வழங்குவதிலிருந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான ஆசிரியர்கள் இல்லாமல், போதிய ஆய்வுக்கூடங்களும் இல்லாமல் மாணவர்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளானார்கள். எனவே மாணவர்களின் நலனை, எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் புதுச்சேரியில் திணிக்கப்பட்டதன் விளைவாகவே அரசு பள்ளியில் தேர்ச்சி விகிதம் மிக கடுமையாக சரிந்துவிட்டது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்துவது சாத்தியம்தானா என்ற ஆய்வுக்குழுவை அமர்த்தி அதற்கான தீர்வு கண்டு வரும் காலங்களில் தேர்வினை நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழ் அமைப்புகள் சார்பாக புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி தலைவர் தனசேகரன், செயலாளர் கோகுல கிருஷ்ணன், தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி மாநில செயலாளர் வேல்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். படிப்பு இன்னும் உயர் படிப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் பெரிய சிக்கலை எதிர்கொள்வார்கள். இது மாணவர்களுடைய எதிர்காலத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். ஆனால் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார்கள்? பெற்றோர்கள் விரும்புகிறார்கள், அதனால்தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தணும் என்கிறார்கள். உண்மை அதுவல்ல. அரசியல்வாதிகளுடைய நலனுக்காக, அவர்களுடைய சொந்த நலனுக்காக, கட்சி நலனுக்காக
கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிலும் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதிலிருந்தே 100 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு கட்சியினரும் ஆங்காங்கே இலவச நீர்மோர் பந்தல்களை அமைத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் தனது சொந்த செலவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் 7 பகுதியாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக பொதுமக்களுக்கு இளநீர், வெள்ளரிப்பழம், தர்பூசணி பழம், மோர் மற்றும் நீர் வழங்கினார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சரவணன், பன்னீர்செல்வம், பாரதி ராஜா, கட்சியின் பொறுப்பாளர்கள் கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை குறிவைத்து முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் மாயாஜால வித்தையை கையில் எடுத்துள்ளதாக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்றும் சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்காகவே தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளேன் என்று கூறினார். ஆனால் சாதாரண சட்டமன்ற நடைமுறை திட்டங்களை தவிர வேறு எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடையாது என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டது. இந்நிலையில் மக்கள் முதல்வர் என்று கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக டெல்லிக்கு சென்று மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்திருக்க வேண்டும். முடியவில்லை என்றால் மாநில அந்தஸ்து கொடுக்காத மத்திய அரசுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று கூறி கூட்டணியை விட்டு வெளியேறி மக்களுடன் கூட்டணி வைத்து மக்கள் முதல்வர் என்பதை நிரூபித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த 4 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சினைகளுக்காக ஒருமுறை கூட முதலமைச்சர் டெல்லி செல்லவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் அவருக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்றும் முதல்வர் பதவிதான் அவருக்கு முக்கியம் என்றும் சுட்டிக்காட்டினார். சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலையையும் கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் ரெஸ்டோபார், பள்ளி, தேவாலயங்கள் அருகில் மதுபான கடைகள் அகோர வளர்ச்சி அடைந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை, கொள்ளைகள் அதிகரித்து கஞ்சா விற்பனை அதிகமாக நடப்பதும் இந்த ஆட்சியில்தான் என்பதை முதலமைச்சர் ரங்கசாமி உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். காமராஜர் ஆட்சி என்று கூறி மக்களை ஏமாற்றியதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவில் மக்கள் தெளிவாக இருந்தார்கள். இதே நிலை 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் தொடரும் என்பதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் மக்களை ஏமாற்றும் மாநில அந்தஸ்து மாயாஜால வித்தையை கையில் எடுத்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே முதலமைச்சர் உண்மையான மக்கள் முதல்வராக டெல்லி சென்று மாநில அந்தஸ்து மற்றும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகளையும் பெற்று வர வேண்டும். இல்லை என்றால் கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியேறி மக்கள் முதல்வர் என்பதை நிரூபிக்க முன்வர வேண்டும் என்றும் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8610 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1050 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.